Hello students, welcome to Curious Science Minds channel. So in the video la இன்னைக்கு நம்ம standard 8th chemistry la chapter number 1 that is unit number 9 matter around us இந்த chapterல இருக்கிற book back exercises எல்லாம் பார்க்கலாம். So first choose the best answer. So first question பார்க்கலாம். The liquid metal used in thermometers. அதாவது metal used in thermometer metal வந்து liquidா இருக்கிற ஒரே metal என்ன அப்படினு சொன்னா மெர்க்குரி. ஓகேவா? ஸோ காப்பர் வந்து நமக்கு தெரியும் சாலிட், அதனால் அது காப்பர் ஆப்ஷனாக வராது. மெர்க்குரி வந்து இஸ் அ லிக்விட் மெட்டல். சில்வரும் நமக்கு சாலிடு அண்ட் கோல்டும் சாலிடு. ஸோ அப்போ இதெல்லாம் வராது. ஸோ வர ஆன்சர் என்னது அப்படின்னா மெர்க்குரி. கொஸ்டின் நம்பர் 2 பேர் நல்லா கவனிச்சுக்கோங்க. லிக்விட் மெட்டல் கேட்டிருக்கிறதுனால தெர்மாமீட்டரில் யூஸ் பண்ணுறது மெர்க்குரி. இட் இஸ் நாட் அ பிளானட், இட் இஸ் அ மெட்டல் விச் எக்ஸிஸ்ட் இன் லிக்விட் ஸ்டேட். அதாவது லிக்விட்ஸில் இருக்கிற ஒரே மெட்டல் என்னதுன்னா மெர்க்குரி தான். செகண்ட் பார்த்துடலாம். த பிக்டோரியல் சிம்பிள் ஆஃப் ஃபார் வாட்டர் இஸ் கிவன் பை த அல்கமிஸ்ட் வாஸ். இது எல்லாமே சிம்பிள், அல்கமிஸ்டோட சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒன்று ஒரு இது ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஹீட். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்தாங்கன்னா அது ஹீட். ஸோ ட்ரையாங்கிள் அப்படியே இன்வெர்டட் ட்ரையாங்கிள் இங்கே ஒரு லைன் போட்டிருக்காங்க அப்படின்னா அது எர்த்து. ஸோ எர்த்தோட பிக்டோரியல் சிம்பிள். ஸோ இது வந்து என்னது அப்படின்னா இந்த மாதிரி இன்வெர்ட் ஹீட் இருக்குது, ஃபயர். இதை ஹீட்டுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா ஃபயர்னு சொல்லலாம். ஸோ ஃபயரோட ஆப்போசிட், ஃபயர் ஆஃப் பண்ணுறதுக்கு we can யூஸ் வாட்டர். ஸோ அப்போ ஃபயருக்கு வந்து ஸ்ட்ரைட் ட்ரையாங்கிள் போடணும், அப்போ வாட்டருக்கு வந்து ட்ரையாங்கிள் அப்படி இன்வெர்ட்டடாக போடணும். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து என்னது அப்படின்னா ஏர். இது எர்த்து, இது அட்மாஸ்பியர். இந்த மாதிரி அல்கமிஸ்ட் வந்து பிக்டோரியல் சிம்பிள் வச்சுருக்காங்க. இதில் வாட்டருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள் போடணும். ஸ்ட்ரைட்டாக போட்டால் அது ஃபயர். இந்த ஃபயர் ஆஃப் பண்ணுறதுக்கு we can யூஸ் வாட்டர் which is inverted in position. clear? ஸோ தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் எலமெண்ட் நேம் இஸ் நாட் derived ஃப்ரம் த பிளானட். அதாவது எந்த எலமெண்ட் வந்து பிளானட்டோட நேம்லேருந்து எடுக்காமல் டைரெக்டாக எடுத்துருக்காங்க, அதாவது அந்த பிளேஸ் மித்தலாஜிக்கல் கேரக்டர் வச்சு எடுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ புளுட்டோனியம் அப்படிங்கிறது இட் இஸ் derived ஃப்ரம் த பிளானட் ப்ளூட்டோ. ஓகேவா. நெப்டியூனியம் அப்படிங்கிறது அதிலே நேம்லேயே இருக்குது நெப்டியூன், அப்போ அது பிளானட். யுரேனஸ் இஸ் அ பிளானட். ஆனால் மெர்க்குரிங்கிறது இட் இஸ் நாட் அ பிளானட். ஓகேவா. இட் இஸ் derived ஃப்ரம் த லாட்டின் நேம். ஓகேவா. ஸோ மெர்க்குரியோட லாட்டின் நேம் என்னென்னா ஹைட்ரா கைரம். ஸோ இந்த லாட்டின் நேம்லேருந்து தான் அந்த மெர்க்குரிங்கிறத எடுத்திருக்காங்க. இட் இஸ் நாட் derived ஃப்ரம் த பிளானட். ஓகேவா. இது உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் ஆன் பேஜ் நம்பர் 99 இருக்கும் பாருங்கள். ஸோ இங்கே டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமெரிக்கம், ஸோ கண்ட்ரியை பேஸ் பண்ணி அமெரிக்கா. யூரோப்பியம், யூரோப்பா கண்ட்ரி. நொபீலியம், ஸோ ஆல்ஃபர்ட் நோபல் சயின்டிஸ்ட்டை வச்சு கொடுத்துருக்குறாங்க. அயோடின் ஐ, வயலட்டு கலர் க்ரீக். மெர்க்குரி காட், மெர்க்குரி மித்தலாஜிக்கல் கேரக்டர். அண்ட் புளுட்டோனியம் பிளானட், நெப்டூனியம் பிளானட், யுரேனியம் பிளானட். ஸோ அப்போ இதில் எது வந்து நமக்கு ஆப்ஷன்னா ஹைட்ரா கைரம், தட் இஸ் மெர்க்குரி. ஸோ அதனால் அந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னது அப்படின்னா மெர்க்குரி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். சிம்பிள் ஆஃப் மெர்க்குரி. ஸோ மெர்க்குரியோட சிம்பிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏஜி அப்படிங்கிறது கோல்டு, சாரி சில்வர், அர்ஜென்டம். ஓகேவா. இது எல்லாமே லாட்டின் நேம் தான். அர்ஜென்டம். ஹைட்ரோ கைரம். ஓகேவா. ஹெச்ஜி அப்படின்னா ஹைட்ரோ கைரம், அதுதான் சிம்பிளாக மெர்க்குரி. ஏயு ஆரம், கோல்டு. பிபி பிளம்பம், லெட். ஸோ இதில் மெர்க்குரிக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா அது பிஹெச்ஜி. இதுதான் அதோட ஆன்சர். கிளியரா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். எ ஃபார்ம் ஆஃப் நான் மெட்டல் விச் ஹஸ் ஹை டக்டிலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது ஒரு நான் மெட்டலாம். ஆனால் அதுக்கு நிறைய என்ன இருக்குமா டக்டிலிட்டி. டக்டிலிட்டி அப்படின்னா சேஞ்ச் இன்டு தின் ஒயர், சாரி ஷீட்டாக மாறும். ஒரு மெட்டலோ ஒரு நான் மெட்டலோ வந்து நம்ம அடிக்க அது எதாவது மாறுமா, ஷீட்டாக மாறினா அது டக்டிலிட்டி. நமக்கு நான் மெட்டல் தான் வேணும். நைட்ரஜன் வந்து கேஸ். ஓகேவா. அது வந்து டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டியே கிடையாது. ஆக்சிஜனும் கேஸ், அதுவும் நமக்கு கிடையாது. ஓகேவா. டக்டிலிட்டினா தின் ஷீட்டு. குளோரின் அதுவும் கேஸு, அதுவும் பண்ண முடியாது. அப்போ கார்பன் இருக்கிறது தான் ஒன்லி ஆன்சர். ஸோ கார்பன் தான் நம்ம எதாவது மாற்றணும். நான் மெட்டல் விச் ஹஸ் ஹை டக்டிலிட்டி. அப்பார்ட் கிவன் இந்த ஆப்ஷனில் நமக்கு இந்த கார்பன் தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இதுதான் சாலிடாக இருக்குது. ஸோ இதை நம்ம அடிக்கும் போது இட் வில் கன்வெர்ட் இன்டு ஷீட்டாக மாறும். கிளியரா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். the property which allows the metals be hammered into thin sheet. இப்போ தான் நான் படித்தோன்னா மேலே கொஸ்டினில் டக்டிலிட்டி தான் thin sheet. ஸோ இப்போ டக்டிலிட்டி தான் அதோட ஆன்சர்.
ஸோ டக்டிலிட்டி அப்படின்னா அது தின் ஷீட்டாக மாறும். மேலிபிலிட்டி அப்படின்னா தின் ஒயர். சாரி. ஸோ டக்டிலிட்டினா தின் ஒயர். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஷீட்டு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து மேலிபிலிட்டி. ஸோ மேலிபிலிட்டி தான் தின் ஷீட்டாக மாறும். டக்டிலிட்டினா தின் ஒயராக மாறும். நம்ம காப்பர்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் டக்டிலிட்டி. ஓகே. ஸோ கண்டக்டிவிட்டினா குட் கண்டக்டர். ஷைனிங் ஸ்ட்ரென்த் அப்படின்னா லஷரஸ். ஸோ இப்போ இதில் நமக்கு கொடுத்துருக்கிறது ஷீட்டாக மாறுறது என்ன ஆன்சர் அப்படின்னா அது மேலியபிலிட்டி. ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்னது? மேலியபிலிட்டி. ஸோ கன்ஃபியூஷன் பண்ணியிருக்கோம். டக்டிலிட்டினா தின் ஒயர், மேலியபிலிட்டினா தின் ஷீட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த நான் மெட்டல் விச் கண்டக்ட் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ எந்த நான் மெட்டல் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும்? யூஸ்வலாக நான் மெட்டல்ஸ் வந்து பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் தான். எக்ஸப்ட் அப்படின்னு ஏதாவது ரேர் கேசஸ் இருக்குது. எக்ஸப்ட் என்னது அப்படின்னா ஆக்சிஜன் அப்படிங்கிறது கேஸ். ஓகேவா? அலுமினியம் அப்படிங்கிறது மெட்டல். இதுவும் நான் மெட்டல் தான், ஆனால் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால கண்டக்ட் பண்ணாது. ஓகே. இப்போ போர் கண்டக்டர். ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் சல்ஃபரும் நான் மெட்டல் தான், ஆனால் இது என்ன பண்ணாது? கண்டக்ட் பண்ணாது. ஸோ அப்போ இது கொடுத்துருக்க ஆன்சர் என்னது அப்படின்னா கார்பன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட பென்சில் லெட்டில் இருக்கிறது கிராஃபைட். இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கார்பன். ஸோ கிராஃபைட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னா கார்பன். ஓகே. கொஷின் நம்பர் 8 பாருங்கள். பென்சில் லெட் கண்டெய்ன்ஸ். இப்போ தான் சொன்னேன் அந்த கொஷினில் எந்த ஃபார்ம் வந்து நான் மெட்டல் வந்து குட் கண்டக்டர் அப்படின்னா கிராஃபைட். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து என்னது? பென்சில் லெட்டில் இருக்கிறது கிராஃபைட். அலுமினியம் கிடையாது, டைமண்ட் கிடையாது, சல்ஃபரும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஐடென்டிஃபை த ஸ்டேட் ஆஃப் மேட்டர் பேஸ்ட் ஆன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ். நமக்கு தெரியும் ஸ்டேட் அப்படின்னாலே there are 3 states of matter: solid, liquid, gas. சரியா? ஸோ சாலிடில் வந்து பார்ட்டிகல்ஸ்லாம் க்ளோஸ்லி பேக் ஆகிருக்கும். அப்போ இதுதான் சாலிட். ஸோ லிக்விட்ஸில் வந்து கொஞ்சம் கேப்பாக இருக்கும். ஸோ இது லிக்விட், இது வந்து கேஸ். ஸோ அப்போ இந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ கேஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்டு. பி வந்து சாலிட், சி லிக்விட். அப்போ ஆப்ஷன் ஏ நம்ம கரெக்ட் ஆன்சர். ஆனால் இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பி வந்து நமக்கு ஏ லிக்விட் வராது. ஸோ சி பாருங்கள், இதுவும் கேஸு சாலிட் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்கனால எய்தர் வி கேன் ரைட் ஏயும் எழுதலாம், சியும் எழுதலாம் இந்த கொஸ்டினுக்கு. கிளியர் சில்ட்ரன்? தேங்க்யூ.